முடியும் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு அந்த தேவ பிரசன்னத்தை பிரசங்கம் பண்ணும் போதே அந்த தேவ பிரசன்னத்தை அபியாசித்துக் கொண்டு நாங்கள் பிரசங்கம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் துணை கொண்டு என் வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், என் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு கூட இந்த நாள் வீண் போக கூடாது. ஏதோ ஒரு மாற்றம் என் வாழ்விலே ஆவிக்குரிய ரீதியாக உண்டாக வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு கூட கேட்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. 2-3 வசனத்தை வாசிப்போம். ஏற்கனவே வாசித்த வசனங்கள் தான், ஆனால் அதை வாசிச்சிருவோம். லூக்கா 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 10-14 மட்டும். Luc chapitre 2, du verset 10 au verset 14. Mais l'ange leur dit, ne craignez point, car je vous annonce une bonne nouvelle qui sera pour tout le peuple le sujet d'une grande joie. C'est qu'aujourd'hui, dans la ville de David, il vous est né un sauveur, qui est le Christ le Seigneur. Et voici, à quel signe vous le reconnaîtrez. Vous trouverez un enfant emmailloté et couché dans une crèche. Et soudain, il se joignit à l'ange une multitude de l'armée céleste, louant Dieu et disant, gloire à Dieu dans les lieux très hauts et paix sur la terre parmi les hommes qui l'agréent. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இன்று இயேசு இல்ல கர்த்தராகிய இரட்சகர், ஓகே, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஓகே, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஓகே, இப்ப மத்தேயு 1:21. Matthieu chapitre 1 verset 21. Elle enfantera un fils et tu lui donneras le nom de Jésus. C'est lui qui sauvera son peuple de ses péchés. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அந்த நற்செய்தி என்ன? அவர் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். La bonne nouvelle c'est quoi? C'est qu'il sauvera son peuple de ses péchés. அப்போஸ்தலர் 3:26. Actes chapitre 3 verset 21. Verset 26. C'est à vous premièrement que Dieu, ayant suscité son serviteur, l'a envoyé pour vous bénir, en détournant chacun de vous de ses iniquités. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஓகே, இந்த 3 வசனத்தை நாங்க பார்க்கிறோம். Nous pouvons voir ces 3 versets. இயேசுநாதர் ஏன் பிறந்தார் என்றால், pourquoi Jésus-Christ est né? பாவத்திலிருந்து நம்மை விலக்க, நம்மை காக்க. C'est pour nous sauver de nos péchés. அது மாத்திரமல்ல, இப்ப சொல்றோம் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க. Donc il nous prend du mal pour nous bénir. இன்னொரு சொன்னால் பொல்லாங்கன்னு சொன்ன இடத்துக்கு பாவம்னு கூட போட்டுக்கொள்ளலாம். Et d'une autre manière, on peut dire le méchant comme le péché. ஆகவே பாவம் இருக்கு மட்டும் நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. Jusqu'à que nous avons le péché dans notre vie, l'Éternel ne peut pas nous bénir. ரெண்டு விதமான பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும். On doit être délivré de 2 sortes de péchés. அதாவது இன்னொரு சொன்னால் நாங்க முதல் பார்த்தோம், உன்னதத்திலே மகிமையும் பூமிக்கு சமாதானமும் உண்டாவதாக என்று. D'une autre manière, la bénédiction dans les lieux célestes et la paix sur cette terre. அந்த வசனம் மட்டும் வாசிங்க. 14 லூக்கா 2:14. Luc chapitre 2 verset 14. நல்லா கவனமா கேளுங்க. Gloire à Dieu dans les lieux très hauts et paix sur la terre parmi les hommes qui l'agréent. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஓகே, பூமிக்கு சமாதானம் உண்டாகணும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாகணும். Premièrement, nous devons voir que nous devons avoir la paix sur la terre et les hommes qui soient agréés. ஆவே நாங்க பார்க்கிறோம், இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்தார். Dieu a créé ce monde. நல்லதென்று கண்டார். Il a vu que c'était bon. அவர் மனிதனை தன்னுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். Et il a créé l'homme à son image. அவருடைய சாயல் சொல்லும்போது சிந்திக்கிற தன்மை, le fait de penser comme lui, பேசக்கூடியதாக, le fait de parler, எல்லாவற்றுக்கும் மேலாக
பரிசுத்தமாய் ஜீவிக்கிற ஜனங்களாய் தான் தேவன் ஒவ்வொரு மனிதனை படைத்தார். ஆதாம் ஏவாளை படைத்தார். Et Dieu a créé Adam et Ève pour qu'ils soient saints comme lui. மனுஷனை படைத்த பிறகு அவர் சொன்னால் எல்லாத்தையும் முடிச்சிட்டு மிகவும் நல்லா இருக்குன்னு சொன்னார். Et une fois qu'il a créé l'homme et la femme, il a dit que c'était très bon. அவே மனுஷன் சொன்னார் நீர் உலகத்தை எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள். Et il a dit à l'homme de dominer toutes les choses qu'il a pu créer sur cette terre. அது காட்டு மிருகமா இருக்கட்டும், நாட்டு மிருகமா இருக்கட்டும், தண்ணீர்ல இருக்கிற மீனா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள். Que ce soit les reptiles, les sauvages, tous les animaux sur la mer, sur la terre, il a dit de les dominer. அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வானத்தை பூமியை படைத்த தெய்வம் வந்து அவர்களோடு பேசுவார். Et le matin, on peut voir que le Dieu qui a créé le ciel et la terre, il parle avec l'homme. வானத்துக்கும் பூமிக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. On pouvait voir qu'il y avait une bonne relation entre le ciel et la terre. மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. Il y avait une bonne relation entre Dieu et l'homme. இந்த மற்ற எல்லாவற்றையும் படைத்தாலும் அவர் முக்கியமாய் அதெல்லாம் படைத்ததுக்கு காரணம் மனிதன் அதை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் எல்லாவற்றையும் படைத்தார். Dieu a créé l'ensemble des choses qui se situent sur ce monde pour que l'homme profite de ces choses. ஆகவே மனிதன் அவருடைய சிருஷ்டித்திலே ஒரு கிரீடம் போல ஒரு முடி போல இருந்தான் மனிதன். Et on peut voir que l'homme était de la couronne de ces créations. அவங்க நல்லா உறவாடி கொண்டிருந்தாங்க. Donc il y avait une bonne relation entre Dieu et l'homme. ஆண்டவர் ஆதாம் ஏவாளோட பழக விருப்பம், ஆகவே அந்த குளிர்ச்சியான நேரத்திலே வந்து அவர் உறவாடி விட்டு போவார். Donc Dieu aimait bien fréquenter Adam et Ève, donc il parlait dès le matin. ஆனால் ஒரே ஒரு காரியம் சொன்னால், நீங்க நான் எல்லா மரத்தும் சிருஷ்டித்திருக்கிறேன், எல்லாம் நீங்க சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை நான் நடுவில் வச்சிருக்கிறேன், அதை மாத்திரம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. Dieu a dit à Adam et Ève que vous pouvez vous nourrir de tous les fruits qui se trouvent dans le jardin d'Éden, mais vous ne pourrez pas nourrir du fruit du connaissance du fruit qu'on connaît le bien et le mal. ஏன் அப்படி வைத்தார்னா, Pourquoi il a mis cet ordre? தேவன் ஒரு ரோபோட் போல நாங்க அவரை நேசிக்க அவர் விரும்பல. Parce que Dieu ne voulait pas qu'on l'aime comme un robot. நாங்களா விரும்பி அவரை நேசிக்கணும். Mais il voulait que nous l'aimons de plus profond de notre cœur. ஆகவே அது தனக்கு கீழ்ப்படிந்து அன்போடு கூட நடப்பானா இல்லையான்னு பார்க்கத்தான் அந்த கனியை வைத்திருந்தார். Parce qu'il voulait voir si vraiment l'homme l'aimait vraiment, et c'est pourquoi il avait mis cet arbre au milieu de ce jardin. ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் பிசாசு இவர்களை வஞ்சித்து இவர்கள் அந்த கனியை புசித்தார்கள். Et le diable a fait en sorte de séduire Adam et Ève, et il a fait manger ce fruit. அவர் சொன்னார், நீ இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். Et il a dit, le jour où tu mangeras ce fruit, alors tu mouriras. ஆவே அந்த கனியை புசித்த நாளிலே அவன் சரீர ரீதியாய் சாகாவிட்டாலும் ஆவிக்குரிய ரீதியாய் செத்து போனான். Même s'il n'est pas mort corporellement, il est mort dans son âme. சாவுனா என்ன? Qu'est-ce que la mort? இல்லாமல் போறதல்ல. Ce n'est pas le fait de disparaître, உறவு துண்டிக்கப்படுகிறது. mais il y a une rupture dans la relation. இப்ப நான் செத்து போனவங்க, Admettons que je meurs aujourd'hui, இந்த ஆத்மா இன்னும் உயிரோடு தான் இருக்குது. mon âme existe encore, ஆனா அந்த ஆத்மா இந்த உடம்போட சேரல. mais mon âme n'est pas en relation avec mon corps. அது ஆத்மாவுக்கு இந்த உடம்புக்கு இருக்கிற அந்த ஒரு பிரிவினையை காட்டுகிறது. Mais il y a une séparation entre mon corps et mon âme. அவே ஆதாம் ஆவியிலே மரித்து போனான். On peut voir que Adam est mort spirituellement. இன்னொரு வேளை சொன்னால் தேவனோட உறவு துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. D'une autre manière, on peut voir qu'il y a eu une séparation entre la relation entre Adam et Dieu. ஆகவே தேவன் இந்த உலகத்தை ஆதாம் நிமித்தம் இந்த உலகத்தையே அவர் சபித்தார். Et à cause d'Adam, l'Éternel a maudit ce monde. ஆகவே தான் இன்றைக்கு எல்லாரும் கேட்பான், ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை? Et beaucoup d'entre nous, on peut se demander pourquoi il y a tant de problèmes dans ce monde. தேவன் ஒருவர் இருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கவலை, ஏன் இவ்வளவு வேதனைகள்? S'il y a un Dieu qui existe, alors pourquoi il y a autant de problèmes, autant de soucis et autant de difficultés? இந்த பாவம் தான். C'est à cause du péché. உன்னுடைய வாழ்விலே உன்னை வாழ விடாமல் இவ்வளவு காலமும் வாழ விடாமல் வைக்கிறது பாவம் தான். C'est le péché qui fait en sorte que tu ne peux pas vivre dans ce monde aujourd'hui. பாவம் இருக்கு மட்டும் தேவனோட சமாதானம் இல்ல. Jusqu'à que le péché existe, alors il n'y aura pas de paix avec Dieu. நல்ல உறவு இல்ல. Il n'y aura pas une bonne relation. ஆகவே எல்லாமே குழப்பமா தான் இந்த உலகத்துல நடக்கும். Alors il y aura une confusion dans ce monde. ஆனால் ஆதாம் பாவம் செய்தாலும் தேவன் அவரை அப்படியே விட்டுவிட மனதில்லை. Même si Adam a commis le péché, il n'a pas voulu l'abandonner. எப்படியாவது அவங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு அவர் யோசித்தார். L'Éternel a voulu les sauver. ஆகவே அதுக்கப்புறம் ஆதாமிலிருந்து பிறந்த எல்லாரும் பாவம் செய்து கொண்டே நாங்கள் வந்தோம். On peut voir que la génération qui suit Adam a commis le péché. இந்த புதிதா யாரா வந்திருந்தா நான் சொல்றேன், பலசாக நான் சொல்றேன், பாவம் என்பது விபச்சாரம் அல்லது மனசுக்கு அடிக்கிறது குடிக்கிறது மட்டும் பாவம் அல்ல. Pour les nouvelles personnes, le péché ce n'est pas commettre l'adultère, frapper sa femme ou boire.
சிந்தை இன்னைக்கு நான் சொன்னேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நமக்கு ஆமென் சொல்ல முடியாது, அதே ஒரு பெரிய பாவம். Si nous n'arrivons pas à dire Amen en entendant le nom de Jésus-Christ, c'est un péché. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு வழி இருக்குது. Pour aller au paradis, il existe deux chemins. ஒன்று இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு பரலோகம் போகலாம். Par le sang de Jésus-Christ, nous sommes justifiés et nous pouvons aller au paradis. அல்லது நீ 100% பரிசுத்தமா இருந்தா பரலோகம் போகலாம். Et sinon, à 100% si tu es saint, alors tu iras au paradis. ஆனா ஆண்டவர் என்ன நிபந்தனை வைக்கிறார்? Mais quelles sont les obligations que l'Éternel te donne, les conditions? அவர் என்ன பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்? Quelle sainteté il espère auprès de toi? முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு 24 மணித்தியாலும் தேவனை நாங்கள் நேசிக்கணும். Du plus profond de ton cœur, de ton âme, de ta pensée, tu dois aimer Dieu. நான் என்னை நேசிக்கிறது போல 24 மணித்தியாலும் பிறரை நேசிக்கணும். Comme tu t'aimes toi-même, tu dois aimer les autres 24 heures sur 24. இப்படி நீ வாழ்ந்தால் இயேசுநாதர் மரிச்ச புண்ணியத்தால் அல்ல, நீயே பரலோகம் போகலாம். Si tu vis ainsi, alors tu iras au paradis. நான் சொல்கிறேன், இந்த நான் சொன்ன காரியத்துல ஒரு நிமிடம் நம்ம செய்ய முடியுமா? Si les choses que j'ai pu citer, est-ce que tu peux les réaliser par toi-même? செய்ய முடியாது. Tu peux pas faire. நல்லா கவனிங்க. Soyez attentifs. நான் நேற்று ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு இருந்தேன். J'ai lu un livre hier நரகத்தை குறித்து. concernant l'enfer. நரகம் இல்ல, நிறைய சொல்றாங்க நரகம் இருக்குது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. Beaucoup d'entre nous en disant que l'enfer n'existe pas, mais il existe, c'est certain. இயேசுநாதர் பரலோகத்துக்கு வந்தவர், ஆனால் பரலோகத்தை பேசினதை விட நரகத்தை குறித்து தான் அதிகமாய் கடுமையாய் பேசினார். C'est vrai que Jésus-Christ est arrivé sur ce monde et il a parlé énormément concernant l'enfer que concernant ce monde. Il a parlé à des personnes qui sont insensées, comment vous pouvez vous échapper de l'enfer. Soyez attentifs, écoutez bien. அந்த புத்தகத்தை வாட்சி நிற்கும் போது அது எனக்கு என்ன பெரிய பெருமைன்னு சொன்னா, அது எங்கட இலங்கை தேசத்திலே வாழ்ந்த ஒரு சிங்கள பாஸ்டர் தான், ஒரு YMCA டைரக்டர் தான் அதை எழுதியிருக்காரு. Donc c'est un pasteur qui a écrit ce livre qui habite actuellement au Sri Lanka. நான் நினைக்கிறேன் இலங்கை இந்தியா அந்த வெஸ்டர்ன் பக்கத்திலே இவர மாதிரி ஒரு தியோலஜியன் இல்லை. Je pense qu'il n'y a pas un homme comparé à lui comme théologien. அவர் லண்டன் அமெரிக்கா எல்லாம் அவங்களை கூப்பிட்டு ஒரு மாசம் 2 மாசம் வச்சு படிப்பிச்சு கொடுத்துட்டு அவங்களே காசு கொடுத்து அவங்களே அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு தியோலஜியில பேர் பெற்றவர். Donc on peut voir que c'est un homme théologien qui va actuellement dans plusieurs pays pour enseigner. அஜித் பெர்னாண்டோ அவருடைய பேர். Donc il s'appelle Ajit Fernando. சொல்லுவாங்க அவரை பாரு தாழ்மையான ஒரு மனிதன் நீங்க உலகத்தை எடுக்க மாட்டீங்க. Il n'y a pas un homme aussi humble que lui sur cette terre. அதுல அவர் ஒரு இன்னுமரா சொன்னதை கோட் பண்ணி எழுதுறாரு. Donc il écrit un passage. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அதை படிக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. Donc j'étais content de lire ce passage. அதாவது எங்களுக்கும் தேவனுக்கும் ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு எவ்வளவு இடைவெளின்னு சொன்னால், donc la distance entre nous et Dieu au moment où Adam a pu pécher. அவர் சொல்றாரு ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் இது சொல்லியிருக்கேன், அதான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு une fois que nous avons été sauvés, அவர் சொல்றாரு 1000 ஆண்டு, நான் சொல்றேன் 1000 ஆண்டு இல்ல, முடிவில்லாத வருடம் கொடுத்தாலும். donc même si on nous donne une infinité d'années, தயவு செய்து சிந்திங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அதாவது ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க, அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட முதல் இல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு, une fois que vous avez été sauvés, que vous avez obtenu le salut, பரிசுத்தாவியங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற இந்த நேரத்துல, le moment où le Saint-Esprit habite en toi, முடிவில்லாத காலம் கொடுத்தாலும், même si on nous donne des années infinies, அவர் சொல்றாரு, il le dit, பரலோகத்துக்கு போறதுக்கு pour aller au paradis, ஒரு சொட்டு தூரம் கூட நீ போயிருக்க மாட்டே. tu n'as même pas traversé le peu de chemin. நான் சொல்றது யாருக்கா விளங்குதா? விளங்குனா கை வச்சுறாங்க சொல்லுங்க. விளங்குனா Vous avez compris, levez la main pour dire amen. திரும்ப சொல்றேன், கணக்கு விளங்கல. அதான் இன்னைக்கு பாருங்க, நான் அடிக்கடி சொல்றேன் பரலோகத்துக்கு போக மாட்டோம்னா எங்களுக்கு என்னன்னு ஒன்றும் விளங்காது. எங்களுக்கு சாப்பாடு, கோழி இறைச்சி, கோழி முட்டைனா தான் விளங்குது. Nous ne comprenons pas aller au paradis parce que nous ne comprenons pas la vérité. சொல்ற கவனம் கேளுங்க. Soyez attentifs. அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு, une fois que nous avons été sauvés, தான் வாழுகிற எங்களுடைய உடம்புக்குள்ள, quand le Saint-Esprit habite en toi, அதாவது முடிவில்லாத வருடம் கொடுத்தாலும், même si on a une infinité de temps d'années, பரலோக தூரம் எவ்வளவுனா, la distance pour aller au paradis, ஒரு துளிதான் போயிருப்பை, ஒரு துளிதான் போயிருக்கும். on a peut-être traversé un seul pas. இன்னொரு விதத்தில் சொன்னால், d'une autre manière, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், l'espérance qu'attend de toi Dieu sur la sainteté, எத்தனை கோடி வருடங்கள், எத்தனை மில்லியன் வருடங்கள், எத்தனை முடிவில்லாத ஆண்டுகள் கொடுத்தாலும் எங்களால செய்ய முடியாது. même si l'Éternel te donne des millions d'années, on ne peut pas le réaliser. அதனால தான் தேவகுமாரனே, வானத்தை படைத்த தெய்வமே இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்து நொறுக்கப்பட்டு
எங்களுக்கு ரட்சிப்பை தர வேண்டியதானது. C'est pourquoi Jésus-Christ est venu sous forme humaine pour être brisé sur la croix, pour sacrifier sa vie, pour nous donner le salut. பாவத்தை குறித்து உனக்கு அறிவில்லைன்னு சொன்னால் ரட்சிப்பை குறித்து உனக்கு அறிவில்லைன்னு தான் அர்த்தம். Si tu n'as pas la connaissance concernant le péché, ça veut dire que tu n'as pas la connaissance concernant le salut. நாங்கள் பார்த்தோம் மிகுந்த நற்செய்தி அல்ல, மிகுந்த நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறார். சொல்றேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய மிகுந்த நற்செய்தி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். La grande nouvelle, c'est quoi? C'est que notre Seigneur Jésus-Christ est né dans la ville de David. என்னத்திலிருந்து ரட்சிக்கிறார்? Il nous sauve. பாவத்திலிருந்து Il ரட்சிக்கிறார். nous sauve de nos péchés. பாவத்தின் தண்டனையிலிருந்து Il nous ரட்சிக்கிறார். sauve de la condamnation du péché. பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கிறார். Il nous délivre de la puissance du péché. அதான் அந்த ரட்சகருடைய வேலை. Et c'est le travail du Sauveur. ஆகவே நான் சொன்னேன், பொல்லாங்கில் இருந்து எங்களை நீக்கித்தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். Il nous délivre du mal pour nous bénir. இப்ப நான் சொல்றேன், புதுசா வந்தவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க பிறருடைய ஜெபத்திலோ பிறருடைய காரியங்களிலோ அதிக நாள் தங்கி வாழக்கூடாது. Pour les nouvelles personnes, ne vous reposez pas sur les prières des autres. நீ தனிப்பட்ட முறையிலே உன்னுடைய பாவம் இயேசு கிறிஸ்து மூலமாய் மன்னிக்கப்பட்டு வாழ தொடங்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். Tu dois prier de manière individuelle pour que tes péchés soient pardonnés, pour être sauvé. நானும் பாவிதான். Moi aussi je suis pécheur. நீயும் பாவிதான். Toi aussi tu es un pécheur. உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் பாவிதான். Toutes les personnes qui sont nées sur cette terre est pécheur. ஆகவே ஒருவனும் ஆசீர்வதிக்க தகுதியற்றவர்கள். Personne n'est digne d'obtenir les bénédictions. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொன்னால், Mais pour être béni, முதலாவது நீ பர்சனலா, நீ தனிப்பட்ட முறையிலே நீ பாவிங்கிறத ஒத்துக்கொண்டு இயேசு இந்த பூமிக்கு, அதாவது வானத்தை மைப்படுத்த தெய்வம் இந்த பூமியிலே வந்து பிறந்து உன்னுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று நீ ஒத்துக்கொள்ள மட்டும் உன் வாழ்க்கையிலே தற்காலிகமான நன்மை வரலாம், ஆனால் நிரந்தர நன்மை ஒருபோதும் வராது. mais tu dois tout d'abord reconnaître que tu es un pécheur, que l'Éternel est venu pour toi, pour sauver de tes péchés, et à ce moment-là, tu pourras obtenir les bénédictions. முதலாவது நீ தனிப்பட்ட முறையில், குடும்பமா இல்ல, தனிப்பட்ட முறையில். இப்ப நானும் சாந்தி இருக்கிறோம், சாந்தி தனிப்பட்ட முறையில் தன் பாவத்தை உணர்ந்து கதறி அழுது இயேசுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும். நான் என்னுடைய பாவத்தை உணர்ந்து சிந்தனையிலே பாவம், ஆண்டவரே எண்ணங்களிலே பாவம், ஆண்டவரே என்னை மன்னியுங்க, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, நீங்க என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்ல மட்டும் ஆசீர்வாதம் வரவே வராது. C'est pas en famille, mais de manière individuelle. Nous devons consacrer à l'Éternel. Nous devons demander pardon pour nos péchés, que ce soit dans notre intellectuel, que ce soit dans notre pensée, notre parole, pour que l'Éternel nous purifie et nous pardonne. ஆகவே ஆரம்ப காலத்திலே நீங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிற காலத்திலே மற்றவர்களுடைய ஜெபத்திலே நீ உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க கூடும். Il se peut que au début de ton salut, tu peux être béni par la prière des autres. ஆனா கணக்கான விஷயம் மாட்டாரு. Mais l'Éternel ne le fera pas tout le temps. அவர் உனக்கு நன்மை செய்வதற்கு காரணமே நான் தான் அந்த கடவுள் என்று நீ அறிந்து கொள்ளலாம். La raison pour laquelle tu donnes les bénédictions, c'est pour te montrer qu'il est le vrai Dieu. அந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் நீங்க வாசித்து பார்த்தால், si vous avez pu lire le livre de l'évangile de Jean, அதுல ஒரு 7 அற்புதம் செய்றார். il fait 7 miracles. அது ஏன் 7 அற்புதம் செய்றாரு? Pourquoi il fait les 7 miracles? ஜனங்களை சுகப்படுத்துறதுக்காக அல்ல. Ce n'est pas pour guérir le peuple. சுகப்படுத்தினார். C'est vrai qu'il a guéri le உயிரோடு peuple. எழுப்பினார். Il a ressuscité les morts. சப்பானியை நடக்க பண்ணினார். Il a fait marcher les paralytiques. 5000 பேருக்கு போஷித்தார். Il a nourri beaucoup de personnes. கானானிலே தண்ணீரை ரசமாய் மாற்றினார். Il a changé l'eau en vin. அந்த சுகமில்லாமல் இருந்த அந்த மனிதனுக்கு, ராஜாவுக்கு மனுஷனுக்கு சுகம் கொடுத்தார். Il a guéri beaucoup de malades. அந்த 7 அற்புதமும் ஏன் பிறவி குருடனுடைய கண்ணை திறந்தார். Il a ouvert les yeux des aveugles. லாசருவை உயிர்ப்பித்தார். Il a ressuscité Lazare. ஏன் செய்தார்? Pourquoi il a fait tout cela? அவங்க நல்லா இருக்கிறதுக்காக. Est-ce que pour avoir une bonne vie? உண்மைதான். C'est vrai. அது ஒரு சின்ன துளிதான். Mais c'est une petite chose. நீங்க 8ஆம் அதிகாரத்துல பிறகு 10ஆம் அதிகாரத்தை பார்த்தா சொல்றாரு, இந்த அற்புதங்களை எல்லாம் நான் ஏன் செய்தேன்னா நான் தான் அவரென்று, அத நான் தான் அந்த யெகோவா தேவன்னு நீங்க உணர்ந்து என்னை நீ ஏற்றுக்கொள்றதுக்காக தான் இந்த அற்புதங்களை நான் செய்தேன். Alors pourquoi il réalise tous ces miracles? C'est pour montrer qu'il est le Dieu Jéhovah et que pour que tout ce peuple l'accepte. இன்னைக்கு யாராவது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்யறதுக்கு காரணம் அந்த அற்புதத்தோடு நீ கடந்து போக அல்ல. Que tu sois sauvé ou pas, l'Éternel ne fait pas des miracles pour que ta vie s'arrête ici. அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு காரணமே இயேசு கடவுள்னு நீ உணரணும். நீ பாவத்தை உணர்ந்து அந்த இயேசு உனக்காய் சிலுவையிலே மரித்தார் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் அற்புதம் செய்கிறார். Il réalise tous ces miracles pour que tu reconnaisses que Dieu est mort pour tes péchés sur la croix et qu'il a sacrifié sa vie pour toi.
ஒருக்கா ஆண்டவர்கிட்ட வந்து 5000 பேருக்கு போஷித்தார் ஆண்டவர். L'Éternel a pu nourrir plus de 1000 personnes. அவங்க அப்ப எல்லாரும் தேடி வராங்க அவரை. Et beaucoup de personnes ne cherchent. அப்ப அவர் சொன்னாரு, இந்த அழிந்து போற இந்த போஜனத்துக்காக என்னை தேடாத. Ne me cherche pas pour la nourriture qui peut être anéantie aujourd'hui. நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற போஜனத்துக்காக தேடு. Mais cherche la nourriture qui t'est éternelle. இன்னொரு சொன்னால் உலகத்து ஆசைக்காக என்னை அதிகமா தேடாத, உன்னுடைய ரட்சிப்புக்காக என்னை தேடு. Ne me cherche pas pour les choses de ce monde, mais cherche-moi pour le salut. தனிப்பட்ட முறையிலே ஒரு பாவத்தை உணர்ந்து இருக்கிறாயா? De manière individuelle, est-ce que tu as pu ressentir tes péchés? இயேசு ரட்சகர் உனக்கு தெரியுமா? Est-ce que tu sais que Jésus-Christ est le sauveur? அல்லது அந்த அப்பத்துக்காக அலைந்து திரிகிறாயா? Ou est-ce que tu cherches le pain? அவர் அற்புதம் செய்ததின் நோக்கம் அற்புதத்துக்காக செய்யவில்லை. நானே அது 28:20 எடுக்காதீங்க, அருமையாக சொன்னோம். 8:24 எங்க யோவான்ல, நானே அவரென்று நீங்க விசுவாசிக்காவிட்டால் நீங்க உங்களுடைய பாவத்துல சாவீர்கள், அப்படின்னா நரகத்துக்கு நீ போவாய். Si tu ne crois pas que l'Éternel est Dieu, alors tu mouriras dans tes péchés. உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யலாம். Peut-être que l'Éternel peut réaliser des miracles என் dans ta வாழ்க்கையில vie. அற்புதம் செய்யலாம். Il peut faire des miracles dans ma vie. ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் உன்னை இயேசு அவர்தான் தெய்வம், உன்னுடைய பாவத்துக்காய் மரித்தார் என்பதை நீ புரிந்து கொள்ளாவிட்டால் எல்லாம் வீண். Mais si à travers ces miracles tu ne comprends pas que Jésus-Christ est mort pour toi, pour tes péchés sur la croix, alors c'est inutile. ஆகவே நல்லா கவனிங்க. Alors soyez attentifs. நாங்க இந்த தேவனுக்கும் எங்களுக்கும் பகை இருந்தது. Il y avait une அவருக்கு ஒரு கோபமா இருந்தார். L'Éternel était en colère entre nous et Dieu. ஏன்னா நாங்க பாவம் செய்து Parce que கொண்டிருக்கிறோம். nous commettons les péchés. அவன் பேர் சொல்லுது, நான் அந்நியரா இருந்தோம், துக்கிரிகையினாலே தேவனுக்கு சத்துருவா இருந்தோம். Parce que nous étions des étrangers et nous étions des méchants contre Dieu. சத்துருவா இருந்தோம். Nous étions des méchants. எப்படி ஆசீர்வதிக்கிறது? Comment l'Éternel peut nous bénir? Nous étions des ennemis contre வழி Dieu. இல்ல ஆசீர்வதிக்க. Parce qu'il n'y avait pas de chemin. அதனால தான் நான் தந்த சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். Parce que l'Éternel nous a donné son propre fils sur la என்னுடைய terre. பாவத்தை சுமந்து தீர்க்க Pour அந்த supporter இயேசு l'ensemble de nos கிறிஸ்துவை péchés. அனுப்பினார். Pour supporter l'ensemble de nos péchés, il a envoyé Jésus-Christ sur la நான் terre. சொன்னேன், இயேசு கிறிஸ்து அடிக்கப்படவில்லை, அவர் நொறுக்கப்பட்டார். ஒரு கண்ணாடியை போட்டு நொறுக்கிறது போல தேவன் இயேசுவை நொறுக்கினார். L'Éternel n'a pas été frappé, mais il a été brisé comme un miroir sur la நான் croix. நீங்க வாழணும்ன்றதுக்காக. Pour que nous vivions sur cette ஆனா terre. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நீ வாழ முடியாது. Et si tu n'acceptes pas Jésus-Christ, alors tu ne pourras pas vivre. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நன்மை வராது. Si tu n'acceptes pas Jésus-Christ, tu n'obtiendras pas les bienfaits. பிசாசு நன்மை கொடுத்தா அவனை நரகத்துக்கு கொண்டு போக தான் கொடுக்கும். Si le diable te donne les bienfaits, c'est pour t'envoyer en enfer. இங்க ஒவ்வொருவருக்கும் நான் சேலஞ்ச் பண்றேன், பாவத்தை உணர்ந்து நீ இயேசுவை உண்மையா இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? Est-ce que tu as accepté Jésus-Christ comme sauveur dans ta vie aujourd'hui? இல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய். Alors sinon tu ne pourras pas obtenir les bénédictions. அப்ப முதலாவது Premièrement, பாவியை ஒத்துக்கொண்டு tu dois accepter que tu es pécheur. வானத்துக்கு படைத்த தெய்வம் இந்த பூமியில, அதான் அடிக்க சொல்றேன், வானத்தை பூமி அவருக்கு வார்த்தை போதுமா இருந்து உன்னை ரட்சிக்க தன் ஜீவனை நான் சொன்னேன் கண்ணாடியை போல் நொறுக்க வேண்டியிருந்தவரை. Donc il a fallu que Jésus-Christ vienne sur cette terre pour être brisé comme un miroir. முதலாவது நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னால் நீ இயேசுவை நீ தனிப்பட்ட முறையில், குடும்பமாய் அல்ல, தனிப்பட்ட முறையிலே உன் பாவத்தை உணர்ந்து இயேசுவை சொந்த இரட்சகராய், அவர்தான் ஒரே கடவுள், அவர்தான் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார்னு நீ முடிவெடுக்கணும். Premièrement, tu dois prendre la décision, tu dois accepter que Jésus-Christ est venu sur cette terre pour pardonner tes péchés, pour avoir les bénédictions dans ta vie. இல்லாட்டி கணக்கான உன் ஆசீர்வாதம் தங்கி நிற்காது. Sinon, les bénédictions ne reposeront pas dans ta vie. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். Je dis une dernière parole. இரண்டாவது, Deuxième chose. அப்ப நாங்க இயேசுவை எங்களோட பாவத்தை உணர்ந்து, நாங்க எண்ணங்களிலே சிந்தனைகள் எல்லாவற்றிலையும் ஏதோ ஒரு வகையில பாவம் செய்யற உணர்ந்து நாங்க இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். D'une manière, nous avons accepté Jésus-Christ dans notre vie. இரண்டாவது, எங்களோட வாழ்க்கையிலே பரிசுத்தமா நாங்க வாழ பழகணும். Et deuxièmement, nous devons apprendre à vivre saintement dans notre vie. ரட்சிக்கப்பட்டு எந்த அளவு பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோமோ அந்த அளவுதான் எங்கள் வாழ்விலே ஆசீர்வாதம் பெருகிக் போகும். De la manière où nous acceptons Jésus-Christ et nous commençons à vivre saintement, alors notre bénédiction, nous aurons une croissance dans notre vie. ரட்சிக்கப்பட்ட பிறகு 30%, 60%, 100% கனி கொடுக்கலாம். Une fois que nous avons été sauvés, nous pouvons porter des fruits 30, 60, 100%. நான் சொல்லுவேன் 30% கனி கொடுக்கிறவன் மிக சந்தோஷமாய் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு வாழ முடியாது. Mais une personne qui porte à 30% de fruits ne pourra pas vivre pleinement நீ avec joie. பரிசுத்தமாக அல்லது கனி கொடுக்க Donc plus tu vas porter des fruits,
கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை தந்திரதை பார்க்க முடியும். Et tu pourras voir que la bénédiction de l'Éternel repose sur toi. நான் இந்த உலகத்திலே இருக்கிற பணங்களையோ வீட்டையோ பத்தி காரியம் பத்தி சொல்லல. Je ne parle pas des bénédictions de ce monde concernant l'argent, les voitures, la maison. நிச்சயமாக நீ பரிசுத்தமாக ஆக அந்த தேவைகளை அவர் சந்திப்பார். Il est certain que plus tu vas être saint, alors l'Éternel pourvoira tes besoins. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவார். Mais par-dessus tout, l'Éternel te bénira des bénédictions spirituelles. நான் உனக்கு சொல்றேன், ரட்சிக்கப்படுற உனக்கு ஆவிக்குரிய ரீதியாய் மற்றவனுக்கு ஆசீர்வாதமாய் வாழ விருப்பம் இல்லை. நான் சொல்றேன், உன் ரட்சிப்பிலேயே நான் சந்தேகப்படுறேன். Si tu as obtenu le salut mais tu veux pas être une bénédiction pour les autres, alors ton salut est inutile. எனக்கு இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் 2 கார் ஒரு பங்களா இல்ல. நான் என் மூலமாய் யாராவது ரட்சிக்கப்படுறாங்களா, என் மூலமாய் யாராவது சத்தியத்தை கற்றுக்கொள்கிறாங்களா, என் மூலமாய் யாராவது சத்தியத்திலே பலப்படுகிறாங்களா, என் மூலமாய் ஊழியக்காரர் எழுப்பப்படுது, அதுதான் என்னுடைய சந்தோஷம். Le plus important, c'est pas d'avoir une maison ou 2 voitures, mais est-ce que grâce à moi, une personne connaît la parole de Dieu? Est-ce que quelqu'un est fortifié par la parole de Dieu? C'est ça le plus important. நான் முடிக்கிறேன். Je termine. சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? Est-ce que tu as accepté Jésus-Christ comme ton sauveur? அல்லது அந்த சாப்பாட்டுக்கு மட்டும் அழைத்து திரிஞ்சது போல ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு ஆசீர்வாதம் அது தவறல்ல, நடக்கணும், அதிலேயே நின்று விடுகிறாயா? Ou est-ce que tu t'arrêtes sur les miracles que peut produire l'Éternel? அற்புதம் தேவைதான். C'est vrai qu'il est important d'avoir les miracles. ஆரம்ப விசுவாசிகளுக்கு அதிகமாக அற்புதம் தேவை. C'est vrai qu'au début, pour être sauvé, nous avons besoin des miracles et des prodiges. ஆரம்ப விசுவாசிகளுக்கு உலக ரீதியான நன்மைகள் அதிகமாக தேவன் கொடுக்கணும். L'Éternel doit donner beaucoup de bénédictions de ce monde pour les personnes qui ont été sauvées. ஆனா அதிலே நின்றக்கூடாது. Mais nous ne devons pas nous arrêter là. இதெல்லாம் கொடுத்ததுக்கு காரணம் நான் தான் அந்த கடவுள் இந்த பாவத்தை மன்னிச்சிருக்கிறேன். ஆகவே பாவ வாழ்க்கையிலிருந்து நீ வெளிவரத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Mais l'Éternel donne toutes ces bénédictions pour montrer qu'il est le vrai Dieu, qu'il est mort pour nous sur la croix, pour nos péchés. ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு சொல்றேன், நீ எந்த அளவுக்கு பரிசுத்தமாக ஜீவிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்விலே ஆசீர்வாதம், சமாதானமும், சந்தோஷமும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருகிறதை நீ பார்க்க முடியும். Tu peux voir qu'une personne qui a été sauvée, plus il va vivre dans la sainteté, alors il pourra voir les bénédictions dans sa vie qui vont augmenter de jour en jour. நான் இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னைய பயன்படுத்த வேண்டிய விதத்தில் ஆண்டு இன்னும் பயன்படுத்தல. ஏன் என்னுடைய இன்னும் அந்த பரிசுத்த வாழ்வு கத்த சொல்றாரு, காணாது, நீ பரிசுத்தமா மாறு, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துறதை நீ பார்ப்பா. Je sais que l'Éternel ne m'utilise pas comme il devrait m'utiliser parce que je sais que ma sainteté est encore moindre. ஜெபம்.